அப்போ படிக்கட்டு அப்படிங்கிறது வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, கிழக்கு பார்த்தா இருந்தாலும் சரி, வடக்கு வாயுலையும் வைக்கலாம், கிழக்கு அக்னிலையும் வைக்கலாம். இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து இப்போ நான் சொல்கிறது பாருங்கள், வடக்கு பார்த்த வீடு, கிழக்கு பார்த்த வீடு. இந்த ரெண்டு வீட்டுக்குமே வடக்கு வாயுலையும் வைக்கலாம், கிழக்கு அக்னிலையும் வைக்கலாம். இதை தாண்டி நீங்கள் மேற்கு வாயுலையோ தெற்கு அக்னிலையோ வச்சிங்கன்னா மிகப்பெரிய கஷ்டம், பொருளாதார ரீதியான பிரச்சனை, ஊருக்குள்ளே அசிங்கம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இதை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். சரி, மேற்கு பார்த்த வீடு இருக்குது, மேற்கு பார்த்த வீட்டுக்கு எங்கே படிக்கட்டு வைக்கலாம்? அப்போ மேற்கு பார்த்த வீட்டுக்கு எங்கே படிக்கட்டு வைக்கலாம்னா, சிம்பிளாக இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. தலைவாசல் பூரா உச்சத்தில் வைக்கணும், படிக்கட்டு பூரா நீசத்தில் வைக்கணும். அப்போ பார்த்ததுக்கு அக்னி மூலம் நீசம், தெற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலம் நீசம், மேற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலை, அதாவது மேற்கு நிறுதி நீசம். இவ்வளோதான் நீசம். இந்த நீசம் அப்படிங்கக்கூடிய இடத்துல படிக்கட்டு வரலாம். மித்த இடத்துல உச்சப்பகுதியில் படிக்கட்டே வரக்கூடாது, உச்சப்பகுதியில் படிக்கட்டே வரக்கூடாது, நீச பகுதியில் படிக்கட்டு வரலாம். அப்போ மேற்கு பார்த்த வீடு அப்படின்னா, மேற்கு பார்த்த வீட்டில் எங்கே படிக்கட்டு வரலாம் அப்படின்னா, மேற்கு நிறுதி என்று சொல்லக்கூடிய அந்த நீச பகுதியில் மேற்கு நிறுதிங்கிற இடத்துல படிக்கட்டு வரலாம். அது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும்.